பாகம் 2 பதுவை அந்தோணியார் 13 புதுமைகள் 7 விஷம் தப்பறையாளர்கள் புனிதர் உணவருந்த இருந்த உணவில் விஷம் கலந்திருந்தார்கள். அவர் மீது பொறாமை கொண்ட தப்பறையாளர்கள் நடந்ததை இறை தூண்டுதலால் உணர்ந்து கொண்ட புனிதர் சிலுவை அடையாளம் வரைந்த பின் உணவை அருந்தினார். கொல்லும் விஷமும் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை. 8 செல்வந்தனின் இதயம் ஒருமுறை அடக்க திருப்பலியின் போது இறந்த இச்செல்வந்தனின் இதயம் இறைவனிடம் சென்று சேரவில்லை, அலமாரிக்குள் உள்ளது என்றார். திறந்து பார்த்தபோது அவனது வீட்டு அலமாரியில் ஏனைய விலை உயர்ந்த ஆபரணங்களுக்கு நடுவில் இருந்தது. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும் என்றார். 9 குழந்தை இயேசு தனது நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது புனிதரின் கரங்களில் குழந்தை இயேசு இறங்கி வந்தார். அவர் அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. நடந்ததை கண்ட தனது நண்பரிடம் எவரிடமும் வெளிப்படுத்தக் கூடாது என்று கட்டளையிட்டார். 10 பச்சிளம் குழந்தை இளம் தாய் ஒருவர் அந்தோணியாரின் போதனை கேட்கும் பொருட்டு கொதித்துக் கொண்டிருக்கும் பாத்திரத்தை அப்புறப்படுத்த மறந்து அவசரமாக புறப்பட்டு சென்றார். திரும்பி வந்த போது கொதிக்கும் கொப்பரைக்குள் அவரின் பச்சிளம் குழந்தை அதிசயமாக விளையாடிக் கொண்டிருந்தான். எத்தீங்கும் அக்குழந்தையை நெருங்கவில்லை. 11 சுற்றுப்புறமெங்கும் மழை கடுமையாக கொட்டி தீர்த்தது. வெளியரங்கில் புனிதரின் போதனை கேட்டுக் கொண்டிருந்த கூட்டத்தின் நடுவே சிறு மழை துளி கூட விழவில்லை. அனைவரும் குடை எதுவுமின்றி பத்திரமாக இருந்தார்கள். 12 அந்தோணியார் ரொட்டி துறவு இல்லத்தில் உணவில்லை. அன்று அனைவரும் பட்டினிதான் என்று எண்ணினார்கள். அந்தோணியார் ஜெபித்தார். கண்ணை மூடி திறப்பதற்குள் அதிசயமாக அங்கு ரொட்டி வந்து சேர்ந்தது. அனைவரும் வயிறார உண்டார்கள். 13 பாவ மன்னிப்பு ஒருமுறை ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்காக காகிதத்தில் தனது பாவங்களை எழுதி பட்டியலிட்டு எடுத்து வந்தான் மனமாற விரும்பிய இளைஞன். ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கொண்டிருந்த போது ஒவ்வொன்றாக அறிக்கை செய்ய ஒவ்வொரு பாவமும் காகிதத்திலிருந்து மறைந்து கொண்டிருந்தது. இறுதியில் காகிதம் வெறுமையாக இருந்தது. இப்பட்டியலில் உங்கள் நெஞ்சத்தை தொடும் புதுமை அல்லது நீங்கள் அறிந்த அந்தோணியார் புதுமையை மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.